குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் அருகிலுள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீரும், வியாபாரம் நல்லா நடக்கும். அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:31 இன்றைய சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும். நீங்கள் யாருடைய வம்புக்கும் போகாமல் வீண் பேச்சு பேசாமல் அமைதியாக இருக்கணும். அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கின்ற நாள். சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றுமே செய்யாது. 4/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/1/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. அதே போல் நீண்ட நாள் பிரார்த்தனைகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களை விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்பி வந்து பேசுவாங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் பயணங்கள், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செஞ்சீங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஆதரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களை முயற்சிகள் கைகூடும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாளில் இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, மனதில் ஒரு புதுவிதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு ஆக்கம் நிறைந்த நாள், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைக்கேற்ப உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் பாராட்டுகள், மதிப்புகள் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு நாள், உதவிகரம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைக்கி வரும். புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள் இதெல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும்.
அரசு சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர் எல்லாமே இன்றைக்கி அறிமுகமாகக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், போட்டிகள் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களுடைய தேவைகள் குறைப்போம். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாளாக திருமண தடை இருந்ததுன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இன்றைக்கி நடைபெறும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து போனாக்கா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, அரசு சார்ந்த உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. எழுத்துத்துறைகள் புதிய மாற்றம் ஏற்படும். அனுபவம் மிக்கவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஆடைகள் ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு நேர்மறையான எண்ணங்கள், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்பாக இன்றைக்கி கண்டிப்பாக இருப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய பயணங்கள் எல்லாமே கைகூடும். ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக இன்று நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா அனைவருமே அனுசரித்து போவாங்க. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள், இன்னல்கள் குறையக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். பேச்சுகளில் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான பேச்சு, சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு அதிகப்படியான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் செய்யறதுல உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்தாலும் முதலீடு செய்யறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாக்க நல்லாயிருக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வுடைய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக ஏதாவது ஆசைகள் இருந்துச்சுன்னா அந்த ஆசைகள் நிறைவேறும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு பணிகள் ஏதாவது வேலை தாமதமாகி வந்துச்சுன்னா அந்த வேலைகள் முடிவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிவட்டாரங்களில் பொது காரியங்களில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். போட்டிகளை ஈஸியாக இன்றைக்கி முறியடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த நாள், ஒரு மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உற்றார் உறவுகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், ஆன்மீக கோயில்கள் சென்று இருக்குண்டான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது. மனதில் ஒரு நம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் வர்றதுனால கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்வது நல்லது. கூட்டாளிகள் உங்களுக்கு பிரச்சனை செய்தாலுமே உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் அவங்களை சாந்தப்படுத்தி வருவீர்கள். அதே போல் விலகிச் சென்றவர்கள் பற்றிய நினைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள் தானாகவே சேருவாங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே,
வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குண்டான பண உதவி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் வட்டாரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுவங்க. மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். இருவருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது வந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்தில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திங்க. புதிய வீடுகள் வாங்குவது, மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரித்தாலுமே மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைப்பதில் சற்று தாமதமானாலும் உங்களுக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். பணி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாமே இன்றைக்கி இருக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடமான லாபங்கள் இன்று கிடைக்கும். வாடிக்கையாளர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அறிமுகமாவார்கள். நீங்கள் நினைத்த எண்ணங்கள்லாம் நிறைவேறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. எந்த செயலுமே நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அதேபடி கணவன் மனைவிக்குரிய நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். போட்டியாளர்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் என்று அறிமுகமாவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் வந்து ஒரு புதுவிதமான இலக்குகளை, லட்சியங்களை மனதில் நிறைவேற்றி வச்சுக்குவீங்க. நினைச்சதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். நண்பர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சுட்டு வரோம். இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். சோழி பிரசன்னம் பார்க்குறோம். ஜோதிடம் மிக துல்லியமாக பார்த்து சொல்கிறோம். எனவே நீங்கள் தேவைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே ஒரு இனிய நாளாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இறைவனிடம், பகவானிடம் நான் வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடத்தில் தயவுசெய்து சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.